ஹே திஸ் ஹரிஷ் கிருஷ்ணமூர்த்தி. நான் ரொம்ப நாளாவே ஏதாவது ஒரு புதுசா ஸ்டார்ட் பண்ணாலோ இல்ல ஏதாவது ஒரு புதுசா எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு வேலையை செஞ்சாலோ இல்லைன்னா எங்கேயாவது வெளியே போனாலோ ஒரு மாதிரி மந்தமா இருக்கும். ஸோ வீட்டில் சும்மா உட்காந்தாலுமே ஏதாவது இப்போ படிக்கணும்னு நினைச்சா கூட படிக்க முடிய மாட்டேங்குது, மந்தமா இருக்கும். என்னடா மந்தமா, எப்பவுமே இப்படி நான் மந்தமா ஃபீல் பண்ணதே கிடையாது. ரொம்ப டயர்ட்னஸ், மந்தமா இருக்கும். அப்படியே ஏதாவது புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணாலுமே ஒரு ஃபோக்கஸே இருக்க மாட்டேங்குது. வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறேன். ஸோ என்னடா காரணம் அப்படின்னா, ஃபோன் தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு பார்த்தா ஆமா, ஃபோன் தான் காரணம். நான் என்னன்னு சொல்றேன், மந்தமா ஃபீல் பண்ணுவேன். முக்கியமா எனக்கு எது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா, நான் முன்னாடி இப்படி கிடையாது. சின்ன வயசுலலாம் வந்து பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருப்பேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா விளையாட போயிருவேன். அதே மாதிரி ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ண நினைச்சா ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணதான் இந்த யூடியூப் சேனலு. கொஞ்ச நாள் இது பிரேக் ஆயிடுச்சு. அந்த பிரேக்கான காரணமும் இந்த மந்தமான ஃபீலிங் தான். சொல்றேன் என்னன்னு. ஸோ புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், நல்லா ரன் பண்ணேன், கன்சிஸ்டண்டா வீடியோ போட்டேன், நல்லா ஃபோக்கஸ் பண்ணேன், ரொம்ப நல்லா ஃபோக்கஸ் இருந்துச்சு, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பேன். பட் இப்போதான் அந்த எனர்ஜி இருக்க மாட்டேங்குது, ரொம்ப மந்தமா இருக்கு, டயர்டா இருக்கு, ஃபோக்கஸே இல்லாம இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம், இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தேடினப்ப, ரிசர்ச் பண்றப்பதான் தெரிஞ்சிச்சு, ஓவர் ஸ்டிமுலேஷன் இல்லைன்னா டோபமைன் இதுக்கு ஒரு காசா இருக்கலாம். எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் டோபமைன் செக்ரீஷன் இதுக்கு வந்து ஒரு காசா இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஓகே, எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் டோபமைன் செக்ரீஷன்னா என்ன? ஆக்சுவலி டோபமைன் என்னன்னா, இட்ஸ் அ ஹார்மோன், நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஹார்மோன். ரொம்ப சயின்டிபிக்கா போகாம சிம்பிளா சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச விஷயம் பண்றப்ப உங்களுக்கு டோபமைன் ரிலீஸ் ஆகும், உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். இந்த சாட்டிஸ்பாக்சன் எப்படி கிடைக்குதுன்றதுதான் மேட்ரு. முன்னாடி காலத்துல இந்த போன், இந்த இன்டர்நெட் இதெல்லாம் ரொம்ப பெருசா வளராத காலத்துல எப்படி டோபமைன் இருக்கும்? ஜென்ரலா பார்த்தோம்னா, நீங்க ஏதாவது ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா, கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதுக்கான காரணம் டோபமைன் தான். ஸோ டோபமைன் அப்படின்றது நம்ம கிடைக்கணும் அப்படின்னா, கான்சியஸாவோ சப்கான்சியஸாவோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, எது கஷ்டமா பண்ணா, ஐ மீன் கஷ்டப்பட்டு சில விஷயங்கள் பண்ணா நமக்கு கிடைக்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்ப ஈஸியாவே டோபமைன்ன்றது கிடைக்குது. அந்த சீப் டோபமைன்னு சொல்லுவாங்க, ஈஸியா கிடைக்கும். எப்படின்னா, நீங்க படுத்த படுக்கையிலே, ஐ மீன் நான் படுத்த படுக்கையிலேயே ஒரு போனை எடுத்து இன்ஸ்டாகிராம் ரீலோ இல்ல யூடியூப் ஷார்ட்ஸோ நான் வந்து பல மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணிட்டேன். இந்த டூம் ஸ்க்ரோலிங் சொல்லுவாங்க. பல மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஈஸியா டோபமைன்றது கிடைக்குது. ஸோ கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டிய டோபமைனை நான் ஈஸியாவே எடுத்துடுறேன்றப்ப, எனக்கு புதுசா ஏதாவது விஷயங்கள் பண்ணணும்னு நினைச்சாலோ இல்ல கஷ்டப்பட்டு ஏதாவது விஷயங்கள் பண்ணணும்னு நினைச்சாலோ என்னால பண்ண முடியாது, எனக்கு ஃபோக்கஸ் இருக்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பழகி போயிருப்போம் அந்த ஈஸியான டோபமைன் கிடைக்கணும்ன்றது. அந்த ஈஸி டோபமைனுக்கு பழகி போயிருப்போம். இப்ப திடீர்னு வந்து ஒரு கஷ்டமான, டக்குன்னு எந்திரிச்சு போய் பண்றா, போன் பார்க்காத, ரீல்ஸ் பார்க்காத, ஷார்ட்ஸை கட் பண்ண போய் பண்ணு அப்படின்றப்ப நமக்கு வந்து ஒரு மாதிரி ஐய பண்ணிதான் ஆகுமா அப்படின்னு என்னைக்காவது தோணும். என்னைக்காவது அந்த என்னைக்காவது நான் என்ன, ஐம் சாரி, என்னைக்காவது நான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைச்சு ஒர்க் அவுட் பண்ண போனா, இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணுமாடா, ஆனா போங்கடான்னு சொல்லிட்டு நான் படுத்து ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அப்பயே லைட்ல நான் கான்சியஸா யோசிக்க ஆரம்பிச்சேன், நம்ம இப்பெல்லாம் இருக்க மாட்டோமே, ஒர்க் அவுட்னா டக்குன்னு பண்ணிடுவேன். பட் டக்குன்னு அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒர்க் அவுட் பண்ண வேணான்னு தோணுச்சா, எனக்கே தெரிஞ்சிருச்சு எனக்கு என் மேல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு. ஸோ அப்பதான் அந்த தப்பை உணர்ந்தேன். நான் ரொம்ப அதிகமா ஸ்கிரீன் டைம் வச்சுக்கிட்டேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஸ்கிரீன் டைம்லாம் இருந்துச்சு. பயங்கர டூம் ஸ்க்ரோலிங்ல நானும் மாட்டிக்கிட்டேன். பயங்கரமா கேம் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து அந்த டோபமைன் பயங்கரமா சுரக்க வைக்கும், ஈஸியா நமக்கு கிடைக்கும். ஸோ அதனாலதான் என்னால முன்னாடி மாதிரி இருக்க முடியல, எனர்ஜி வர மாட்டேங்குது, ஸோ ஃபோக்கஸ் எல்லாம் இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் டோபமைன் சுரக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி மந்தமா ஃபீல் பண்ணுவோம். மோஸ்ட்லி அதான் காரணமா இருக்கும். ஸோ இதை விட்டு நான் வெளியே வரணும். அதுக்கு முன்னாடி ஓவர் ஸ்டிமுலேஷன்னா என்னன்னு நான் சொல்லணும். ஓவர் ஸ்டிமுலேஷனா அதுவும் ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம், சாரி. ஓவர் ஸ்டிமுலேஷன் அப்படின்னா, ஓவர் ஸ்டிமுலேஷன் happens when your brain or body gets too much input all at once, making it hard to relax or focus. அதாவது within few டைம்ல, கொஞ்சம் டைம்லயே நமக்கு பயங்கர இன்புட் நம்ம பிரெயினுக்கோ இல்ல பாடிக்கோ போனா நம்மளால டக்குன்னு ரிலாக்ஸோ பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அதே தான் இந்த டூம் ஸ்க்ரோலிங் பண்றப்ப, ஒரு ரீல் 60 செகண்ட்னு வச்சுக்கோங்க, ஒரு ஷார்ட் 60 செகண்ட்னு வச்சுக்கோங்க. நீங்க 1 மணி நேரம் பாக்குறோம், நம்ம 1 மணி நேரம் பாக்குறோம்னா நம்ம வந்து 60 ரீல்ல இல்ல 60 ஷார்ட் பார்த்துருப்போம்.
ஸோ இந்த 60 ரீல் 60 ஷார்ட்டு ஒரு எமோஷன்ஸ்ல இருக்கும். ஒரு ஷார்ட் வந்து ஃபீலிங்கா இருக்கும், ஒரு ஷார்ட் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும், சந்தோஷமான ஷார்ட்டா இருக்கும், ஒரு ஷார்ட் வந்து அட்ரினலின் ரஷ் ஷார்ட்டா இருக்கும். அட்ரினலின் ரஷ்னா அது சிலதுக்கு பெருசா போக வேணாம். ஒரு ஷார்ட் நல்லா பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கனால நம்ம இந்த 1 மணி நேரத்துல ரேப்பிடான எமோஷன்ஸ் காட்டிட்டு இருப்போம். ரேப்பிட் எமோஷன்ஸ்னா 1 நிமிஷத்துக்கு நிமிஷம் நமக்கு எமோஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் நமக்கு இன்ஃபர்மேஷன், அன்னெசரி இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் நெசசரி இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த 1 மணி நேரத்துல நிறைய போய் நம்ம மூளையில சேரும் இல்லையா. ஸோ இதுதான் இந்த ஓவர் ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்க. டக்குன்னு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் அதிகமாக ஒரு நாளைக்கு பார்க்குறப்ப நமக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய போய் மண்டையில சேரும். ஸோ நிறைய பேத்துக்கு எனக்கெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோன்னே தெரியாம உட்காந்துருக்கிறப்ப தான் நான் யோசிச்சேன், இந்த நமக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் மண்டையில போகுதுன்றப்ப நமக்கு ஆல்ரெடி இருக்கிற இன்ஃபர்மேஷனை திருப்பி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம்னு சொல்லியிருந்தாங்க ரிசர்ச்லாம். நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். நமக்கு நல்லா தெரியும் நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு, பட் அதை நம்ம மண்டையில கொண்டு வரணும் இல்லையா. கொண்டு வரதுக்குள்ளேயே நம்ம இவ்வளோ ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுனால நமக்கு எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் போறதுனால நமக்கு வேணுன்ற இன்ஃபர்மேஷனை நம்மளால எடுக்க முடியாது அப்படின்னு ரிசர்ச் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, வீடியோஸ் ரிசர்ச் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஓவர் ஸ்டிமுலேஷன் அண்ட் இந்த டோபமைன் செக்ரீஷன் ரெண்டுமே பண்ணதுனால எனக்கு அதிகமாக நடந்ததுனால என்னோட பிரெயின் ராட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிரெயின் ராட்டு இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ என்னோட பிரெயின் ராட் ஆயிடுச்சு, என்ன நினச்சதை பண்ண முடியல. ஸோ என்னோட மைண்டு போயிடுச்சு. ஸோ இதுலேருந்து நான் ரெக்கவர் ஆகணும். அந்த ரெக்கவருக்காக நான் செஞ்சது தான் இந்த டேபிள். இதுதான் தெரியல. இந்த ரெக்கவரிக்காக செஞ்சது தான் இந்த டேபிள். ஸோ இந்த டேபிள்ல என்ன இருக்குன்னா, இந்த டேபிள்ல நான் தினைக்கு என்னென்ன பண்ணணும், இட்ஸ் அ டெய்லி ரொட்டீன் டேபிள். ஸோ காலைல 7 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு சாயந்தரம் 7:15 வரைக்கும் ஸோ என்னென்னலாம் பண்ணணுன்றது தான் இந்த டெய்லி ரொட்டீன். ஓகே, ஸோ இந்த டெய்லி ரொட்டீன் பண்ணனா என்னப்பா இது அப்படின்னா, இந்த டெய்லி ரொட்டீன்ல நல்லா பார்த்தீங்கன்னா முடிஞ்சா இங்கே நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டு இல்லை இங்கே போட ட்ரை பண்ணுறேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி ரொட்டீனில் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஃபோன் பார்க்குற ஒரு ஆப்ஷன் இருக்காது. எடிட்டிங் தவிர எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஃபோன் பார்க்கணும், கேம் விளாடணுன்றது இருக்காது. ஸோ இந்த டெய்லி ரொட்டீன் நான் பண்ணுறதுனால நான் என்னால் ஒரு நாளைக்கு முழுக்க கான்ஷியஸாக ஃபோன் நான் பார்க்காம இருப்பேன், யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ நான் பார்க்காம இருப்பேன், வீடியோ கேம்ஸ் நான் விளையாடாம இருப்பேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா புக் ரீட் பண்ணுவேன், படிப்பேன். தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க, புக் ரீட் பண்ணுவேன், நான் படிப்பேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பண்ணுவேன். ஸோ இதனால எனக்கு என்ன ஆகும்னா வித்தின் ஃபியூ டேஸில் என்னோட டோபமைன் செக்ரீஷன், ஓவர் ஸ்டிமுலேஷன் கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் அந்த டோபமைன் செக்ரீஷன் இதுவும் அந்த பேஸ் லெவல் டோபமைன்னு சொல்லுவாங்க. அதான் சொல்கிறேன், அந்த டோபமைனை பற்றி நான் ஒரு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போடுறேன். நமக்கு அந்த ஃபோக்கஸ் திருப்பி கிடைக்கும். ஸோ நம்மளால நம்ம மைண்டு இன்னும் ரெக்கவர் ஆயிடும். ஸோ அதுக்கு தான் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேபிளில் முக்கியமான விஷயம் ஓவர் ஸ்டிமுலேஷன் ஆக்டிவிட்டிஸ், ஹை டோபமைன் ஸ்பைக் ஏற்றுற அந்த ஆக்டிவிட்டீஸை கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிட்டு எது தேவையோ, எது பண்ண டோபமைன் அவ்வளோவா சுரக்காதோ, நேச்சுரல் படிக்கிறது, புக் ரீட் பண்ணுறதுலாம் வந்து நேச்சுரலான ஒரு விஷயங்கள். ஸோ இந்த நேச்சுரலான விஷயங்கள் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நான் பண்ணது. ஸோ இந்த டேபிள் எப்படி உருவாக்குறது, நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு எப்படி உருவாக்கலாம் அப்படின்றது வந்து நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அஃப்கோர்ஸ் ஒரு டெய்லி ரொட்டீன் திடீர்னு கொடுக்குறப்ப நம்ம தினைக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். திடீர்னு ஃபோன்லாம் கிடையாது, இந்த படிப்பு புக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கும். நமக்குன்னு சொல்கிறத விட எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. பட் நான் இதுக்கெல்லாம் ரெடியாக தான் இருக்கேன். ஏன்னா இப்போ ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு பெயின் வரும் மசிலில். ஸோ பெயின் வந்தால் தான் மசில் வளரும்னா பெயின் வந்து தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் இந்த ப்ராசஸில் ஒரு இது ஒர்க் அவுட் பண்ணுற ப்ராசஸில் பெயின்ன்றது ஒரு பார்ட். அதே தான். ஸோ இந்த பெயின், இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபோன் பார்க்கறதுனால ஒரு மாதிரி ஐயோ பார்க்கணுமே, அந்த டெம்ப்டேஷன், கிரேவிங்ஸ், இதெல்லாம் நார்மல். இது வந்து இந்த ப்ராசஸில் ஒரு பார்ட்டு தான்.
அண்ட் இன்னொன்று விஷயம், இந்த கிரேவிங்ஸ் கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஸ்பைக் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன். அப்படியே ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆனாலுமே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவேன். முக்கியமாக என்னோட கோலே வீடியோ கேம்ஸு, ஷார்ட்ஸ், ரீல்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது, பாட்டு கேட்கக்கூடாது, மூவிஸ் பார்க்கக்கூடாது. இதுதான் என்னோட மெயின் கோலே. ஸோ இதை பண்ணுறதுனால நான் கொஞ்சம் இதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி என்னோட லைஃப்பில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்றது தான். ஓகேவா? இன்னொன்று விஷயம் என்னன்னா, டிஸ்கம்ஃபர்ட் இஸ் அ பார்ட் இன் தி ப்ராசஸ். இது நல்லா தெரியும். ஸோ நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன். ஸோ இந்த டேபிளை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா தினைக்கு நான் என்னென்ன பண்ணுறேன்றத வீடியோவாக போடுறேன். அண்ட் இன்னொன்று விஷயம், இந்த டேபிளை நீங்களும் எப்படி உருவாக்கலாம், உங்கள் கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் மென்டல் ரெக்கவரிக்கு எப்படி நீங்கள் ஒரு டேபிளை உருவாக்கலாம் அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த டோபமைன், பிரெயின் ட்ரான் இதெல்லாம் பெரிய டாபிக், டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ என்னோட மைண்ட் ரெக்கவரிக்காக நான் ஒர்க் பண்ண போகிறேன். நீங்களும் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.